நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும். செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும். செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக நாம் நிற்பது போல் உணர்ந்து ஆண்டவராக இயேசுவின் அந்த பிரசன்னத்தை நமக்குள் உள்வாங்குவோம். ஆண்டவர் இயேசு எங்கள் எல்லோருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்து எங்களுக்கு புது வாழ்வு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்திலே வர விரும்புகிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இருள், பயங்கள், அச்சங்கள், பாவ உணர்வுகள் அனைத்தில் இருந்தும் உங்களை விடுவித்து வாழ்விக்க விரும்புகின்றார். ஆகவே ஆண்டவராக இயேசுவே, என் உள்ளத்தில் நீர் வார். என் உள்ளத்தில் வந்து என் உள்ளத்தில் இருக்கின்ற இருள்கள், பாவக்கரைகள், உலகத்தை பற்றியதான எல்லா விதமான எண்ணங்களில் இருந்தும் என்னை விடுவித்து எனக்கு வாழ்வழித்தருளும் என்று அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் சுமக்கின்ற சுமைகள், பாடுகள், கஷ்டங்கள், நோவுகள், நோய்கள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விடுதலை தருவதற்காகவே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னை தியாக பலியாக தந்து நமக்கு மீட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட துன்பம், துயரமாக இருந்தாலும் இயேசுவே, உடைய கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் என் உடலில் இருக்கிற நோய்கள் குணமடையட்டும், என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், பயங்கள் அனைத்தில் இருந்தும் எனக்கு விடுதலை தரட்டும். இயேசு எங்களுக்காக குருதி இரத்தம் சிந்தினாரே, அந்த இரத்தம் இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிறவங்க எல்லோரையும் கழுவட்டும். இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே, உம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தம் என்னை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கழுவட்டும், என்னை தூய்மையாக்கட்டும், என் உடலில் இருக்கிற நோய்கள், அழுக்குகளை நீக்கட்டும் என்று. அன்பின் ஆண்டவரே இயேசுவே,
உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்தீரே. நாங்கள் அந்த சிலுவைக்கு வரக்கூடாது, நாங்கள் அந்த துன்பத்தை சுமக்க கூடாது, நாங்கள் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள கூடாது, நாங்கள் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது, நாங்கள் நரகத்தின் தண்டனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக நீர் எங்களுக்காக சிலுவையிலே தொங்கினீரே. இதோ இந்த நேரத்தில் சிலுவை வழியாக எங்களுக்கு கொடுத்த அந்த அன்பும், சிலுவை வழியாக எங்களுக்கு தந்த அந்த சுகம், ஆறுதல், விடுதலை, வெற்றி இந்த நேரத்தில் நம் எல்லோருக்கும் கிடைப்பதாக, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக, இதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்பொழுது வருவதாக, ஆசீர்வதிப்பதாக. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். தூரமாக மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். வேண்டுமாக மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை,
அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஒருமாக மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஒருமாக மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். வேண்டுமாக மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஒருமாக மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். You have to trust God. When you trust God, He fills your heart with peace. நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது கடவுள் உங்கள் உள்ளத்தை அவருடைய தேவ சமாதானத்தினால் நிரப்புகிறார். When you praise God, He fills your heart with His presence and peace. நீங்கள் ஆண்டவரை புகழும் பொழுது, போற்றும் பொழுது கடவுள் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புகிறார். He gives you peace that cannot be shaken. ஒருபோதும் அசைவுறாத, நிலைத்து நிற்கக்கூடிய, உங்களை எப்பொழுதும் பாதுகாக்கக்கூடிய இறை சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். His peace helps you stay calm no matter what happens. அவர் கொடுக்கிற சமாதானம் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் சமாதானமாக இருக்கும்படி உங்களை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் அந்த கடவுளை நோக்கி பார்த்து சொல்லுவோம்,
ஹல்லேலூயா. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. எல்லோருமாக பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. உருமாக பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். சகல ஜனமே கைகொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கம்பீரமாய் பாடுவோம். சூரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். முழங்கியே துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பேர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, நன்றி ஆண்டவரே, பேர் உம்மை சொல்லி நன்றியோடு போற்றுகிறோம். அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. உருமாக பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், Thank you. நன்மை இது எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறது. செய்கிறவர். அவர் அதிசயமானவர்,
அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அப்படி எல்லாருமாக கரங்களை விரித்து நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமா? இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தெய்வமே, எங்களை வாழ வைக்க வந்த ஆண்டவராக இயேசுவே, எங்களை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்த இயேசுவே, எங்களை பாவத்தின் தண்டனையில் இருந்து மீட்டெடுத்த இயேசுவே, எங்களை சாபத்தில் இருந்து விடுவித்த ஆண்டவரே, எங்களை பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுவித்த ஆண்டவரே, எங்களை நரகத்தில் இருந்து மீட்டு கொண்ட ஆண்டவரே, எங்களை நித்திய அழிவில் இருந்து மீட்டெடுத்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஏறெடுக்கின்றோம். எங்கள் மேல் இரக்கம் காட்டியவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, எங்களுடைய பெயரை உம்முடைய வாழ்வின் புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் தரித்திரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்தவரே, எங்கள் பிணிகளை எல்லாம் சுமந்தவரே, எங்கள் சாபங்களை முள்முடியாக ஏற்றவரே, எங்கள் தண்டனைகள் எல்லாம் கசையடியாக வேண்டினவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வாழ்வளித்த இயேசுவே, எங்களை தண்டனையிலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவரே, எங்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தவரே, எங்களை பாதாளத்தில் இருந்து பரலோகத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுவார், என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் அனைத்தையும் நான் மக்கள் முன்னிலையில எடுத்துரைப்பேன், அதற்காக நான் சான்று பகிர்வேன், என் ஆண்டவருடைய பெயரை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுவார். அதுபோல நாமும் இப்பொழுது இந்த பாடல் வழியாக ஆண்டவரை போற்றலாம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன்
அதிசயமானவரே. தூரமாக முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. தூரமாக முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. சொல்லுவோம். அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, உம்மை நாங்கள் என் ஆராதிக்கிறோம். உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். தூரமாக முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். திருமறை கூறுகிறது, ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நீங்கள் அன்பு செய்யுங்கள். முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்திலே நீங்கள் வாருங்கள். தவக்காலம் நம்முடைய உடையை கிழிக்கின்ற காலம் அல்ல, நம்முடைய உள்ளத்தை இறைவனிடத்தில் கொண்டு வருகின்ற உன்னதமான காலம். ஆகவே நாம் பாடினோம், ஆண்டவரே நான் முழு உள்ளத்தோடு உம்மை நான் போற்றுகிறேன். இதுவரைக்கு நான் உம்மை போற்றாமல் போனேனே, என்னை மன்னித்தருளும். என் வாழ்க்கையில் நீர் எத்தனை அதிசயம் செய்திருக்கிறீர், நன்மைகள் செய்திருக்கிறீர். ஆனால் நான் உம்மை போற்ற மறந்திருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேரிடத்தில் எனக்காக மன்றாடுங்கள் என்று நான் கேட்டேன். ஆனால் நீர் அதிசயம் செய்த பொழுது மக்கள் முன்னிலையிலே நான் உம்மை போற்ற மறந்து போயிருக்கிறேன், தவறி போயிருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் வந்த பொழுது எத்தனை தடவை நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், எத்தனை இடங்களுக்கு சென்று நான் மன்றாடினேன். ஆனால் நீர் என் வாழ்க்கையில விடுதலை தந்த பின்பு நானோ மக்கள் முன்னிலையில் உம்மை நான் உயர்த்தாமல் போயிருக்கிறேன், உமக்கு நான் சான்று பகராமல் போயிருக்கிறேன். என் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு அதிசயம் செய்தார் என்று சொல்லி நான் மக்கள் முன்னிலையில் உம்முடைய பெயரை நான் உயர்த்தாமல் போனதுக்காக ஆண்டவர் என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இந்த நேரத்திலே என்னால் இயேசு சொன்னார், பாவமும் அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் நீங்கள் வெட்கப்பட்டு போனால் நான் தந்தையின் முன்னாலே உங்களை குறித்து நான் வெட்கப்படுவேன் என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இயேசுவுக்கு சான்று பகராமல் போன ஒவ்வொரு நிமிடங்களுக்காக, எங்கள் குடும்பத்திலே இயேசுவுக்கு சான்று பகராமல் போன ஒவ்வொரு நிமிடங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நீர் தாமே எங்களை மன்னித்தருளும், எங்களை மன்னித்தருளும். எங்களை யோசேப்பை போல படுகொலியிலிருந்து தூக்கி விட்டீர். நீர் தானியேலை போல சிங்கங்களின் குகையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறீர். நீர்
எங்கள் வாழ்க்கையில் எத்தனை தரித்திரங்கள் வந்தது, அதிலிருந்தெல்லாம் எங்களுக்கு நீர் வாழ்வளித்திருக்கின்றீர். ஆனாலும் நாங்கள் உம்மை மறந்ததற்காக மன்னித்து இந்த நேரத்தில் எங்களை அபிஷேகம் பண்ணோம். எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பு. இந்த நாளில் இருந்து என் உடலில் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு இடங்களிலும் உமக்கு நான் சான்று பகர, நீர் எனக்கு செய்த நன்மைகளை மக்கள் முன்னிலையிலே அறிக்கை செய்து சான்று பகரவும் உம்மை போற்றவும் நீர் தாம் இந்த நேரத்திலே அபிஷேகம் தந்தது. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா. எல்லாரும் இந்த நேரத்திலே கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உங்களுக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளுங்கள். வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா, அபிஷேகியும் அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும். தந்தை உம்மை ஆராதிக்கிறோம், தந்தை உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அமைதியாக உட்காரும். ஆராதிப்பேனா, ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பே. இப்பொழுது காணிக்கை வழிபாட்டில் பங்கு பெறப் போகின்றோம். ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலியை கொடுத்த நாம் இந்த நேரத்தில் இறைவன் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளில் இருந்து, ஆசீர்வாதத்தில் இருந்து, பொருளாதாரத்தில் இருந்து அவருக்குரியதை நன்றியோடு நாம் காணிக்கையாக அர்ப்பணிக்க போகின்றோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்தீர், வழி நடத்தினீர், எங்களுக்கு துணையாக இருந்தீர், எங்களுக்கு உணவு கொடுத்தீர், உறைவிடம் கொடுத்தீர், நிம்மதியாக உறங்க எங்களுக்கு உதவி செய்தீர். எல்லா விதமான கஷ்டங்கள் ஆபத்திலிருந்தெல்லாம் பாதுகாத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்குரியதை நன்றி காணிக்கையாக உம்முடைய திருப்பாதத்தில் கொண்டு வருகின்றோம். நீர் தாம் இந்த நேரத்தில் இந்த காணிக்கையை உம்முடைய திருக்கரங்களில் எடுத்து ஆசீர்வதித்தருளும். 5 அப்பங்கள் 2 மீன்களை எடுத்து ஆசீர்வதித்தீரே, அதுபோல இந்த நேரத்தில் இந்த காணிக்கையை உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இதன் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவராக இயேசுவே உம்மை அறிந்து மீட்படைய நீர் இந்த காணிக்கையை பயன்படுத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி எங்களையும் எங்கள் காணிக்கையையும்
உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். நாம் இப்பொழுது காணிக்கை வழிபாட்டில் பங்கு பெறுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தேன். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டேன். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம்.
ஸோ ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சில அறிவித்தல்களோடு இன்றைய இறைவார்த்தை தியானத்திலே நாம் பங்கு பெறப் போகின்றோம். ஸோ tamilnewlife.com எங்களுடைய இணையதளம், Tamil New Life எங்களுடைய யூடியூப் சேனல். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு வாரம் அல்லது ஒவ்வொரு நாளும் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஏழுமான அளவு இந்த தவக்காலங்களிலே நேரங்களை ஒதுக்குங்கள். இறைவனுடைய வார்த்தைகளை தியானியுங்கள். இதில் நடக்கிற வழிபாடுகளை மீண்டும் வீட்டிலே போட்டு நீங்கள் கேளுங்கள். அது மிக முக்கியமான ஒன்று. எங்களுக்கு தனி சுகம் செய்ய நேரமில்லை, அதுக்கு நேரமில்லை, இதுக்கு நேரமில்லை, இப்படியெல்லாம் தயவு செய்து தொடர்ந்தும் நீங்கள் சாட்டு சொல்ல வேண்டாம். அறைக்குள்ளே போங்கள், அறையை பூட்டுங்கள், ஃபோனை எடுத்து அதில் எங்கள் வழிபாடை போடுங்கள். அமைதியாக கண்களை மூடி அந்த வழிபாட்டோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். மிக மிக முக்கியமான ஒன்று. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை, விடுதலையை கட்டாயமாக கொடுக்கும். என்றால் இந்த இடத்திலே கூட நீங்கள் சில நேரம் களைத்து போயிருக்கலாம் அல்லது வேறு இதில் இருக்கலாம். ஆனால் அந்த வழிபாடை நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு கூடுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை நடக்கின்ற எங்களுடைய வேதாகம பகிர்வு வருகிற திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தவக்கால தியானமாக நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். சென்ற வாரம் நடந்த தியானம் நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த ஜெபக்குள்ளே இருக்கிற எல்லாரும் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். தவக்காலம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக கொடுத்திருக்கிறோம். நிறைய மக்கள் நினைக்கிறார்கள் தவக்காலம் என்றால் அப்படியே கவலைப்பட்டு கொண்டிருக்கணும், இயேசுவினுடைய சிலுவை பாடுகளையே தியானித்து கொண்டிருக்க வேண்டும், அல்லேலூயாவே சொல்லக்கூடாது, இப்படியெல்லாமே நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு அப்படியெல்லாம் சொல்லவில்லை. இயேசு